உலக எக்கானமி பாதிக்கப்பட்ட அமெரிக்க பொருளாதாரம் இப்போ இருக்கிறத விட மேலும் வலுவடையும் என்பது உண்மைதானே சார்? அது இந்த வரி விதிப்பினால நம்புறாரு அவரு. டொனால்ட் 3 மாச காலமா பணத்தை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆனா பொதுவா மக்கள் பயப்படுறாங்க. மக்கள் என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ. மக்கள்கிட்ட அந்த அச்சம் இருக்கு. பொதுவான அமெரிக்க மக்கள்கிட்ட ஏங்க இப்ப விலைவாசி இப்ப நான் போய் ஒரு பர்கர் சாப்பிட்டேன், அது $8, இன்னைக்கு $12 அது. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? போய் கடத்தல காய்கறி வாங்குறீங்க. சில மெக்சிகோல இருந்து பீர் வருது, அது விலை அதிகரிச்சிருச்சு. அமெரிக்க விலைவாசி உயர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு வரி விதிப்புல அமெரிக்க விலைவாசி உயர்றதுன்னு சொல்றீங்களா சார்? ஆமா. இப்ப வந்து ஒரு பீர் கேன் வந்து $3 அப்படின்னா இப்போ $5 ஆயிடுச்சு. இல்ல எல்லா பாதிப்புகள் ஏற்படுத்தும். இல்லை அமெரிக்கர்கள் பெரும்பாலாக பயன்படுத்தக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் மற்றும் இந்த தொழில்நுட்ப மற்றும் நகை உள்ளிட்டவை சாதனங்கள் உள்ளிட்ட விலை வந்து இப்போ கடந்த ஒரு 5-6 மாதங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்போ உயருது. அது உண்மை தானே? அது அப்போ அமெரிக்க பொருளாதாரம் எப்படி வலிவடையுங்கிற விலைவாசி ஏற்றத்தினால அந்த நாட்டு பொருளாதாரம் எப்படி வலிவடையும் அப்படின்னா, இப்ப பக்கத்து நாடுகள் இருக்குல்ல, இப்ப ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், மலேசியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, வியட்நாம், தாய்லாந்து, டர்க்கி, பிலிப்பைன்ஸ், இப்ப இவங்கெல்லாம் பணம் கட்டிட்டு இருக்காங்கல்ல. அதனால அது வந்து வருவாய் தாங்கிறாரு அவரு. ஆனா அமெரிக்க வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்கு, வீடு வாங்குறது பிரச்சனை இருக்கு, இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, யாருக்கும் நல்ல வேலை கிடைக்கல, அப்புறம் பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியல. அவர் சொல்றாரு பணம் வந்துகிட்டு இருக்குங்கிறாரு. சிவா சார், நீங்க அமெரிக்காவில் பல ஆண்டுகள் வசித்திருக்கிறதுனால அந்த கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. அமெரிக்காவில் அந்த அமெரிக்க நாட்டை சேர்ந்த அந்த மக்கள், அந்த இளைஞர்கள் மற்றும் இந்த கல்வி முடித்தவுடன் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு, அவர்களுக்கான அந்த வாழ்க்கை பாதுகாப்பு என்பது இந்தியாவில் எப்படி இருக்கு, அமெரிக்காவில் எப்படி இருக்கு, அதை ஒப்பிட்டு செய்யுங்க சார். ஒரு டிகிரி முடித்த உடனே ஒரு இந்திய இளைஞன் எதிர்கொள்ளக்கூடிய சவால் என்ன, ஒரு டிகிரி முடித்த உடனே அமெரிக்க இளைஞன் எதிர்கொள்ளக்கூடிய சவால் என்ன? ஏனென்றால் இங்கே வெளிநாட்டிலிருந்து படிக்க செல்லக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இப்பொழுது பல்வேறு கட்டுப்பாடுகள், அந்த கல்வி கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் இப்போ கடுமையாக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் இதனால் வெளிநாட்டு மாணவர்களால் அமெரிக்க மாணவர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்பட்டதா, கல்வி வாய்ப்பு பாதிக்கப்பட்டதா, அது போன்ற சூழ்நிலை ஏதாவது இருந்ததா சார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சில வாரங்களுக்கு முன்னாடி வேறு காட்சிக்கு பேசும்போது நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். நம்ம வீட்டு பசங்க வந்து அமெரிக்காவில் போய் படிக்க நினைக்கிறது மாதிரியே யூரோப் கண்ட்ரிக்கு போகணும், சிங்கப்பூருக்கு போகணும், பிரான்ஸுக்கு போகணும், பாரிஸுக்கு போகணும், நெதர்லாண்ட்ஸ் போகணும், ஜெர்மனிக்கு போகணும், அங்க போய் படிக்க ஆஸ்திரேலியா போகணும், ஜப்பான் போகலாம். அமெரிக்கா மட்டும் நம்பி இருப்பது நல்லதல்ல. அது குறிப்பா அடுத்த 3 ஆண்டுகளுக்கு. அது போலவே அமெரிக்காவில் படிச்சு முடிச்ச இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை. இந்த 12 மாசமா அமெரிக்காவில் பெரு நிறுவனங்கள், ஹார்வர்ட்ல, MIT, ஐவி லீக்ல பெரிய நிறுவனங்களை படிச்ச பசங்களுக்கு வேலை கிடைக்கல. இல்ல அமெரிக்காவில் வேலையில்லா திண்டாட்டத்தின் அளவு இந்தியாவை ஒப்பிடும் பொழுது ஓரளவு பரவாயில்லையா, அல்லது இதே அளவுக்கு சமமா இருக்குதா? சரி, அமெரிக்கா என்பது மிக பெரும் தேசம். $1 trillion எக்கானமி எப்பயோ தாண்டிடுச்சு. சரி. ஆனா இந்த 10 மாசமாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப மோசமாக. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப பாதிக்கல. இல்ல இவ்வளவு வேலையில திண்டாட்டம் சாதாரண வேலைகளுக்கு இல்ல இந்த வரி விதிப்பு, இந்த கட்டுப்பாடுகளால அவங்களோட வாழ்க்கை தரம் உயரும் நினைக்கிறாரா? அப்படி எப்படி, யாருக்கு? இல்ல அமெரிக்காவில் இப்போ இந்த வரி விதிப்பு மற்றும் இந்த வெளிநாட்டு மாணவர்களுக்கான கட்டுப்பாடுகளால் அமெரிக்க மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் அமெரிக்க மக்களின் வாழ்க்கை தரம் வந்து பெரிய லெவலில் ஒரு பெரிய பாய்ச்சலை உண்டாக்கும்னு நினைக்கிறாரு, வளர்ச்சி பாய்ச்சலை உண்டாக்கும்னு நினைக்கிறாரு. அப்போ நினைக்கிறாரு. அதனால தான் கண்ட்ரி ஃபர்ஸ்ட்ங்கிறாரு. அமெரிக்கா என்பது அமெரிக்கர்களுக்கு ஒரு நிறுவனத்தில் வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே இந்தியர் தான் முதல்ல வேலை கிடைக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, நிலக்காரனுக்கு வேலை கொடு அப்படி சொல்றாரு. அதனால தான் கண்ட்ரி ஃபர்ஸ்ட். அமெரிக்காவை வந்து முக்கியமா ஜாப்ஸ்ல வந்து
சைனீஸும் ம் இந்தியன்ஸும் அதிகமாக இருக்குன்னு நம்புறாரு அவரு. ஓ ம் அது வெள்ளக்காரனுக்கு வேலை கொடு, ம் உள்நாட்டு வெள்ளக்காரனுக்கு வேலை கொடு, ம் இந்த மண் உனக்கான மண், ம் இந்த வேலை உனக்கான வேலை ஓஹோ ம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. ம் ம் அதே மாதிரி தான் இல்லீகல் இமிகிரண்ட்ஸை வெளியேற்றுறாரு.